அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 55:18 வசனம் சொல்லுகிறது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். எதிர்ப்பு. அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அப்ப தாவீது சொல்றாரு பாருங்க, திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல எதிர்ப்பை சந்திக்கிறீங்களா? அல்லது உங்க குடும்பத்துல ஒரு எதிர்ப்பு காணப்படுகிறதா? திரளான கூட்டம், நான் தனித்து விடப்பட்டுட்டேன், எல்லாம் ஒன்று கூடிட்டானுங்க, அப்படி இருக்கிறீங்களா? இது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறப்ப உங்க கூட யார் இருக்கா இல்லைன்றது விஷயமே இல்லை. அவன் தாவீதுக்கு பாருங்க, கூட யாரும் இல்லை, அவன் தனித்து விடப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவன் கூட இருக்கான்ற உறுதியோட இருக்கிறான். அப்ப அவன் தனிமையா இருக்கிறான், எதிர்த்து நிக்கிறாங்க, என்ன செய்ய தெரியல. அவன் சொல்றான், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி. அப்ப சில சண்டைகளை நீங்க செய்ய தேவையில்லை, சில யுத்தங்களை நீங்க பண்ண தேவையில்லை. தேவன் அதை அப்படியே யுத்தம் இல்லாம கொண்டு போயிடுவார். ஆமென். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஒருவேளை பாருங்க, சவுல் அவனை தேடி வருகிறான், இங்கேதான் இருக்கிறான்றத லாக் பண்ணிட்டானுங்க சுத்தி. அந்த நேரம் என்ன செய்ய தெரியல, கர்த்தர் திடீர்னு வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். சவுலுக்கு ஒருத்தன் செய்தி சொல்றான், உடனே அவன் போயிட்டான் பாருங்க. அப்போ இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, சவுல் அனுதினமும் தாவீதை தேடுறானா, ஆனா கர்த்தர் தாவீதை சவுல் கையில ஒப்பு கொடுக்கலையா? ஆமென். அப்ப மீட்பறிவர் எங்க உங்களுக்கு உதவி வேணுமோ டகார்னு உதவி செஞ்சுட்டு போயிடுவார். யாருமே இல்லை, என்ன செய்ய தெரியல, அப்படியே திக்கு முக்காடி இருக்கிறோம்னு சொல்றோம்ல, அந்த சூழ்நிலை இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு மீட்பர் வெளிப்படுவார். அவர் வருவார், என்ன செய்யணுமோ செய்வார், உங்களை அப்படியே சமாதானத்தோடு வெளியே கொண்டு வந்துருவார். நீங்க பிரமித்து போயிடுவீங்க, எப்படாது நடந்துச்சு. தாவீது பாருங்க, நினைச்சா அன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிடான்னு, கடைசி பார்த்து அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்று கிரியை செய்ய போகிறார். நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறதை பார்த்து. தாவீதுக்கு இந்த மாதிரி பல ஆச்சரியங்கள் இருக்கு. சவுல் பாருங்க, கிட்டார் வாசிருக்கான், டபார்னு எறினான், அப்படி விளையிடுறான். அப்ப நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப இந்த மீட்பர் இன்று உங்களை மீட்பார், உங்களுக்கு நேரிட்ட போரை நீக்குவார், உங்களை மீட்பார். எதிர்த்து வந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், அவர்கள் தோற்று போவார்கள். தேவன் உங்களை இதிலிருந்து அப்படியே பத்திரமாய் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.